ஸோ அங்கங்கே குழாய்கள் இருக்கு, குடி தண்ணி தான் வச்சிருக்காங்க. சூப்பர். அங்கங்கே லைட் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. உள்ள வர்றப்பயே தளபதி கண்டில உள்ள வர்றப்ப ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்குவாரு. அங்க பாரா தளபதி கோட்டைய. உங்க ஓட்டு யார்? நம்ம தலைவர்கிட்ட. நாங்க விருதுநகர் வந்து பாவாளி கிராமத்துல இருந்து விருதுநகர். இந்த பிரம்மாண்டமா இவ்வளவு பிரம்மாண்டமா இது வரைக்கும் எந்த கட்சியுமே இப்படி ஒரு மாநாடு நடத்துறது இந்தியாவிலேயே இந்த மாதிரி மாநாடு யாரும் நடத்த முடியாது. அது தளபதியால நடத்த முடியும். இவ்வளவு ஒரு வசதி செஞ்சு எல்லாத்தையும் செய்யறாங்கன்னா எங்க தளபதி மட்டும்தான், வேற யாராலும் முடியாது. எந்த ஒரு பாசிச கட்சியும் திராவிட கட்சியும் பாயாசம் கட்சி எந்த கட்சியும் முடியாது. இதுதான் எங்களோட தளபதி. கண்டிப்பா நீங்க சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். ஆக்சுவலி இதுதான் உங்களோட இவங்க ஃபர்ஸ்ட் ஓட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி உங்களோட ஃபர்ஸ்ட் ஓட் யாருக்கு நீங்க இந்த இடத்துல நீங்க பதிவு பண்ணி ஆகணும்னு ஆசைப்படுறேன்? விஜய் அண்ணா. நீங்க ஏன் அண்ணன் அவரை உரிமையா சொல்றீங்க? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? அப்ப 2026 கண்டிப்பா தளபதி தான். கண்டிப்பா. ஓகே, அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க 2026 தளபதி தான். எங்க தளபதி தான். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. எங்க அண்ணன் சொல்லுங்க. வருஷமா வந்து வேறவங்களுக்கு போட்டு இருந்திருக்கீங்க, இந்த வருஷமா அவங்களுக்கே போடலாமே. இந்த திடீர் ஒரு மாற்றம், ஒரு மாட்சி ஒரு மாற்றத்துக்காக தான். புயல் 21 வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பாருங்க கொடி பூரா ஏதோ புயல்னால பறந்துகிட்டே இருக்கு. ஆனா 21 ஒரு ஸ்பீச் இருக்கு பாரு. தளபதியோட ரேம்ப் வாக் நம்ம மதுரையில நடக்க போகுது. ரேம்ப் வாக் அப்ப நம்ம தொண்டர்கள் நம்ம ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்காங்க. வாராரு அழகு வாராரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேம்ப் வாக்கு தளபதி இதெல்லாம் மூவ் பண்ணி போறாரு. அங்கங்க குழாயெல்லாம் இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமுமே ரேம்ப் வாக் நடக்கிற சென்டரில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போனோம்னா டாய்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே பாதுகாப்பாக நடக்குது. ஸோ தளபதி இங்கே தான் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறாரு. இந்த வாட்டி தளபதி மாநாட்டுக்கு வருவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக வரணும். இதே போல கூட்டத்தெல்லாம் தாண்டி வந்துடுவீங்களா? வந்துடுவோம், வந்து பார்க்க வருவோம். இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது. புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க, இந்த அளவுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்குமான்னு தெரியல. ஆளுங்கட்சியுமே வந்து எங்களை பார்த்து பயந்துட்டு தான் இருக்காங்க. அதனால தான் எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை எங்கள் கட்சிக்கு மட்டும் போட்டு இது பண்ணுறாங்க. இப்போ பஸ்ஸு முதல் கொண்டு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. நான் எதிர்ப்புகள் வந்தாலும் தாண்டி போயிடுவோமான்னு. இது வந்து காசு கொடுத்து வர்ற கூட்டம்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி யோசிப்பாங்க, காசு வாங்கிட்டோமேன்னு வரணுமேன்ட்டு. இது வந்து தளபதிக்காக வந்து எல்லாருமே வந்து அவரை பார்க்கணும், அவர்கிட்ட இது பண்ணணும், அவர் ஸ்பீச்சை கேட்கணுன்றதுக்காக வந்து எல்லாருமே வராங்க. அதனால் வந்து இதை வந்து என்ன நெருக்கடி கொடுத்தாலுமே அதை எல்லாம் தடையும் உடைச்சிட்டு சாமானிய மக்கள் பப்ளிக் தான் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர நாங்கள் கட்சிக்காரன்றது அப்பாற்பட்டது. பப்ளிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து இதில் கலந்துக்கிட்டு இது பண்ணுறாங்க. தமிழ் வெற்றி கழகம் தான் 2026 கண்டிப்பாக ஜெயிக்கும். தளபதி அரியணையில் நாங்கள் ஏற்றி உட்கார வைப்போம். இப்போ வந்து ரெட்டலைக்கு போட்டேன். இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு போடணும். ஏன் உங்களுக்கே போடலாமே? நல்ல ரசிகர் தானே நீங்கள், ரசிகர்னால நீ வந்து நல்ல ஆட்சி என்னது, நீ வந்து நல்ல ஆட்சிக்கு வந்துருவாரு, மக்களுக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு நம்பிக்கை. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவரை ரசிச்சு பாக்குறீங்களா? ஆமா, அது உண்மைதானா? எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தான் டிவிகே தலைவர் தான். நல்லபடி மாநாடு பண்ணுறாங்க. மாநாடு 25 24 வரை வச்சிருக்காங்க. டிஎம்கே சதி. ஓகே, அப்புறம் இந்த வாட்டி என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டி கொள்கையை பற்றி பேசலாம். அது தளபதி விருப்பம் தான். தளபதி எங்க போய் கர்ஜிக்க போறாருன்னு சொல்லி பார்ப்போமா? வாங்க தளபதியோட ஸ்டேஜுக்கு போவோம். தளபதியை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நல்லா இந்த ரேம்ப் கிட்ட போய் உள்ள உட்காந்துக்கலாம். இந்த ரேம்ப் கிட்ட உட்காந்தா அப்படி தளபதி போவாரு. பக்கத்துல உட்காந்துருக்கவங்களாம் கொடுத்து வச்சவங்கல்ல.
மதுரை மாநாடு பயங்கரமா நடக்க காத்துக்கு இருக்கு. அதுக்கான எல்லா விதமான பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. விக்கிரவாண்டியில சில நிறை குறைகள் இருந்தாலும் மதுரையில வந்து எதுவுமே நடக்காத அளவுக்கு சிறப்பா செஞ்சுக்கிட்டு வராங்க. அண்டு ஏற்கனவே ஒரே இதுல வந்து ஒரே 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு தளபதி சொல்லிட்டாரு. விக்கிரவாண்டியில வர்றப்ப சில பேரோட எழுச்சி, சில பேரோட அந்த வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு நிறைய நடந்தாலும் இப்போ ஸ்ட்ராங்கான கட்சியா அவர் ஆரம்பிச்சிருந்தே ஸ்ட்ராங்கான கட்சி தான். இப்போ இன்னும் வலுப்பெற்று வெற்றி பாதையை நோக்கி நம்ம தமிழக வெற்றி கழகமும் மக்களின் முதல்வர் வேட்பாளராக நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்களும் சிறப்பான பணியில சிறப்பான தொண்டர்களை வச்சு எல்லார் வீட்லேயும் தமிழக வெற்றி கொடி பறக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சியோ அதெல்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. தளபதி இங்கே தான் பேச போறாரு. அடுத்து தளபதி தான் முதல்வர் அப்படின்னு மக்கள் கருத்து இருக்கு. பாப்போம். மதுரை மக்களுக்கு நம்ம தளபதி சொல்ல வர்றது என்னன்னா, பாதுகாப்பா வந்துட்டு பாதுகாப்பா போகணும். அதுதான் நம்ம தளபதி கேட்கறது. 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டியே, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும் தளபதி வழியில், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து போட்டிருக்காங்க. ஸோ தளபதி ரேம்ப் வாக் பயங்கரமாக இருக்க போகுது.